சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவும் ஸ்ருதியும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அக்கா சூப்பராக ஒரு பேய் படம் வந்திருக்கா பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, எனக்கு பேயினாலே பயம், நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம்க்கா, வாங்கக்கா, கம்பெனியை பார்த்தா தான் நல்லாயிருக்கும், ரவி வர நேரம் ஆகிட்டுன்ட்டான், இப்போ தான் படம் வந்திருக்கு ஓடிடியில், நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போங்க்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் வந்து காமிக்கிறாங்க. மீனாவோட கட்டில் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. பயங்கர சவுண்டாக இருக்குது. இந்த சூழ்நிலை என்னது பயங்கர சவுண்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்லேருந்து வெளில வராங்க. அப்போ மீனா ஒவ்வொன்று கத்துறாங்க. என்னடி கத்துற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மீனாக்கா வந்து பேய் படம் பார்த்தாங்க, அதில் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தோன்னா அதை பார்த்து கத்திட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் அப்படி கத்துவியா? ஸ்ருதி, இதெல்லாம் என்னம்மா பழக்கம், உனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீ பார்க்க வேண்டியதான், அவள் ஒரு பையன்தாங்களே, அவளுக்கு இது காட்டிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, பேய் படம் பார்த்தா எல்லோரும் தான் பயப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பயப்படுவாங்களா? உன்னையே கண்டது எல்லோரும் பயப்படணும்னு பண்ணுவேன், எல்லோரும் பயப்படுவாங்களா? நீனே எவ்வளோ பேரை பயம் கட்டது தெரியுமா? முத்து உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால எல்லோரும் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். ரோஹிணி என்னெல்லாம் பேசுனேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி, நாங்கள் என்ன பேசிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? பேய் படம் பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு. நான் எதுக்குமா பயப்பட போகிறேன்? பேயை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன், நான் எவ்வளோ தைரியமானவா அப்படி அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி விஜய்கிட்ட இல்லை நானாக பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆண்டி பயப்பட மாட்டாங்களா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை தான் சொல்கிறாங்க பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அவங்க தைரியமான ஆளாக இருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உங்களோடலாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எதை வச்சு ஸ்ருதி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என்கிட்ட ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ண வந்தாங்க, அந்த 4 பேரையும் கூடு கட்டினது நீங்கள், நான் நேர்லேயே பார்த்தேன். ஆனால் பார்க்க சைலண்டாக இருக்கிறீங்க, உரங்க எரிமலை மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனைனா வீறு கொண்டு எழுதுறீங்க, அதை வந்து புரிஞ்சிக்காமல் ஆன்ட்டி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. பாருங்கள், நான் அவங்கள பயங்காட்டி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, அதெல்லாம் வேணாம், அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம இப்படி விட்டுறக்கூடாது, நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது பேசுவாங்க, அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். மீனா, என்னால் வந்து உங்களுக்கு ஏச்சு விழுந்துச்சுல, சாரி அப்படிங்கிறாங்க. உங்களாலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னீங்க, எனக்கு வச்சுக்க தெரியல, யார்கிட்டையாவது சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு பார்த்தேன். அப்போ தான் ரவி சிக்கனா, ரவிகிட்ட சொல்லிட்டேன். ரவியும் ஓட்ட வை தான் மீனா. நேராக போய் முத்துகிட்ட சொல்லியிருக்காங்க. முத்து மாமாட்ட சொல்லி மாமா வந்து ஆன்ட்டிகிட்ட கேட்டிருக்காங்க. ஆன்ட்டி ரோஹிணிகிட்ட என்னெல்லாமோ பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள மாட்டி விடுற மாதிரி ஆகிப்போச்சு, சாரி மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு பாரமாக இருந்துச்சு, யார்கிட்டையாவது சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினச்சேன், நீங்கள் கேட்டோன்னே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் கேட்டோன்னே எங்கே சொன்னீங்க? எவ்வளோ தூளில் உங்களுக்கு நெருக்கடி பண்ணி கேட்டேன் தெரியுமா? எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் பல முறை கேட்டேன், அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க. ஆனால் இந்த ரோஹிணி வந்து ஏதோ மறைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துடுறாங்க. மீனா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களை பற்றி தான் பேசுன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நீங்கள் 2 பேரும் பேசுனதை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சாரி ரோஹிணி, நீங்கள் எதையோ ஒன்று மறைக்கிங்க மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் மறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு நாள் கண்டுபிடிப்பேன், அன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க. இந்த மீனாவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சுன்னா அது ஒரு முட்டாள், அது வந்து ஒரு 4 இடத்துக்கு போகாத ஆள், வராத ஆள், விசாரித்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் அந்த ஸ்ருதிக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா கண்டிப்பாக எப்படியாவது விசாரித்து தெரிஞ்சுப்பாள, ஒரு வேளை அந்த டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்காங்க. இங்கே ஸ்ருதிக்கு ரூமில் வந்து ரொம்பவே எச்சமாக இருக்குது. இந்த ரோஹிணி ஏதோ மறைக்கிறாங்க, அது சம்மந்தமாக நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஸ்ருதி நேராக வேலைக்கு போகிறது மாதிரி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதியை பார்த்தோன்னா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்ருதி, வாம்மா அப்படிங்கிறாங்க. டேடி, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்க. என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. அப்பாட்டவே என்னம்மா கேட்குற, எப்படி உதவி வேணும்னு சொல்லிட்டு, உனக்கு என்னம்மா செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் யார் டாக்டராக இருக்கா, அவங்கள யார் மூலமாவது பழக்கமானு தெரியணும் அப்படிங்கிறாங்க. சிட்டியில் டேடிக்கு தெரியாத டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இருப்பாங்கப்பா, ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தகவல் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து நான் மாதமாக இருக்கேன்னு செக்கப் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மாதமாக இருந்தாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வேறு சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா, அந்த பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அழிஞ்சிருச்சு குழந்தை அப்படிங்குது.
ஆனால் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வீட்டில் நடந்த மாதிரி இல்லை. அப்படி நடந்திருந்தா கண்டிப்பாக முகம் காட்டி கொடுத்துருக்கும், எப்படியும் பெயின் இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இது பண்ண மாதிரி காமிக்குதுப்பா. அது போக மீனாட்ட அவங்க தங்கச்சி சொல்லியிருப்பாங்க போல அப்படின்ட்டு, அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க வாசுதேவன் மீனா சுருதிகிட்ட. இப்போ மீனாவோட தங்கச்சி சீதான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அங்கே தான் வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணா? படிப்பு முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, அங்கே தான் வேலை பார்க்குது, அதுதான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படியாவது எடுக்க முடியுமா, இல்லை டாக்டர் ஒப்பீனியன் ஏதாவது கேட்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தானே, சரி நான் யார் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து இந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி கேட்டீங்க? அந்த ஹாஸ்பிட்டலில் நான் தான் சார் பெரிய டாக்டர் அப்படிங்கிறாங்க. நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து இப்போ அதையும் நான் இன்சார்ஜ் பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு பொண்ணோட நேமை சொல்கிறேன், வந்த தேதியும் சொல்கிறேன், அந்த தேதியில் அவங்க என்னதுக்கு வந்தாங்க, ஏதுக்கு வந்தாங்க, அந்த ரிப்போர்ட் வேணுமே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் பேசுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பேசி இந்த மாதிரி இந்த ரோகிணி ஒய்ஃபாக மனோஜுங்கிற ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. அனுப்பி வைக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதனால் அனுப்புகிறாங்க. உடனே இதெல்லாம் பாசிட்டிவ்னு பார்த்துட்டு, ஏம்மா 2வது குழந்தை தான், அது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறாங்க. அது சரி தான் டேடி, குழந்தை எப்போ மாதமானாங்க, 2வது குழந்தை எப்போ மாதமானாங்க, அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, அது 10 வருஷத்துக்கு முன்னூட்டி உள்ள டேட்டில் அது எழுதியிருக்கு. ஏன்னா அது ரோஹிணி வாய்மொழியாக சொன்னதை அவங்க என்ட்ரி பண்ணி அதில் ரிப்போர்ட்டும் அதில் வச்சுருக்குறாங்க. இதை பார்த்த உடனே வாசுதேவன் சிரிக்கிறாரு. சுருதி, அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்த பெற்றேன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கு. 10 வருஷம்னா அதுக்கு முன்னாடி மனோஜ் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. டேடி, கல்யாணம் ஆகி 1.25 வருஷம் தானே ஆகுது, எங்களுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தானே கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அப்போ அந்த ஃபுல்லாக ஃப்ராடு தான், ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு. ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது விரும்பியிருக்கு, இப்படி ஆகிருக்கணும், இல்லைன்னா ஒரு கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேடி, இந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கோ, இதில் என்ன இருக்குது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சரி டேடி, என் செல்லுக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே இதை நேராக போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பிரிண்ட் போடுறாங்க. அப்புறம் சுருதி வந்து மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து நுங்கம்பாக்கம் வழியாக போயிட்டுருக்கேன், ஒரு பூ ஆர்டர் போட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா, வீட்டுக்கு எப்போ வருவீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு 1/2 ஹவரில் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்களும் 1/2 ஹவரில் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்னொரு பேய் படம் இருக்குது, அதை காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி, நல்லா இருப்பீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு நைட்டு தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரு படம் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கு மேலே அலறுவீங்க அப்படிங்கிறாங்க. சுருதி, தயவுசெய்து வேண்டாம், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள், எனக்கு சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த படத்தை ஆன்ட்டி கூட காமிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சுருதி, நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம்ல, எனக்கெலாம் வேணாம், நான் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா, நான் சும்மா தான் சொன்னேன், இந்த ரோஹிணியை பற்றி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அதை தான் மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரு, ரோஹிணி விஷயத்தில் எதையுமே தலையிடாத, அது என்னமும் பண்ணிட்டு போகுது, நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, யாரும் தலையிட வேண்டாம், ஆனால் என்னது நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதை நேரில் வந்து சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சுருதிக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தா அவங்க ஸ்டூடியோவிலேருந்து ஃபோன் வருது. என்ன சுருதி, இன்றைக்கி ஸ்டூடியோ பக்கமே வரல அப்படிங்கிறாங்க. சார், நான் தான் சொன்னேனே, இன்றைக்கி எனக்கு வந்து உடம்புக்கு முடியல, மனசும் சரியில்லைன்னு சொன்னேனே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஒரு 1/2 ஹவர் தான்மா, கொஞ்சம் மட்டும் பேசி கொடுத்துட்டு போம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள், நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன், இப்போ வர சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சுருதி, நீ எத்தனை வேணாலும் லீவ் எடுத்துருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமா, இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுமா அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார், நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த டப்பிங் எனக்கு அவசரம் தான்மா, கொஞ்சம் பண்ணி கொடுமா அப்படிங்கிறாங்க. சரி சார், என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதில் டைலாக் எழுதியிருக்குமா, படிக்குமா அப்படிங்கிறாங்க. படிக்கிறாங்க. படித்து பார்த்து சார், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சுதி, நீ வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக பேசிகிட்ருக்க, உனக்கே கஷ்டம்னா புதுசாக வரவங்க எப்படி அப்படிங்கிறாங்க. கஷ்டம்னா ஒன்றும் இல்லை சார், பார்த்துக்கலாம், நீ டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பேசிடுறாங்க. பேசினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சுதி, நீ இவ்வளோ சூப்பராக பேசுதியா அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் தானே சொன்னீங்க சர்வீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, சர்வீஸ் இருக்குன்னா நல்லா பேச வேண்டாமா, இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க.
ஏம்மா இன்னொரு 1/2 என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1/2 பேசுகிறேன். 1 ஹவர் ஆயிடுது. உடனே ஸ்ருதிக்கு ஃபோன் அடிக்காங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஸ்டூடியோவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் ஸ்டூடியோவுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறேன். எதுக்கு அப்படிங்கிறாங்க. புதுசாக ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சோம். எல்லோரும் செமையாக இருக்குது செமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை கொண்டு உன்கிட்ட கொடுத்தா நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கறதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஸ்டூடியோவுக்கு வரது முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ எப்பவும் ஸ்டூடியோவில் தானே இருப்ப அப்படிங்கிறாங்க. நீ காலைல வேலைக்கு போயிட்ட. எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போக விருப்பம் இல்லை. திடீர்னு நான் ஒரு வேலையாக இந்த பக்கமாக வந்தேன். வரையில் ஸ்டூடியோவிலேருந்து ஃபோன் அடிச்சோன்னு வந்திருக்கேன். மற்றபடி இவங்க ஃபோன் அடிக்கல, நானும் வரப்போகிறதில்ல. என்றைக்குமே வரதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ டப்பிங் முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் 1 ஹவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி நீ டப்பிங் பேசு, நீ எப்படி தான் பேச நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படிங்கிறாங்க. இங்கே டப்பிங் பேசுகிறாங்க. இங்கே ரவி வந்து ஸ்ருதி பேசுகிறது அப்படி கேட்டுகிட்டே இருக்கார். கேட்டு முடிச்சோடனே கை தட்டுறாரு. செமையாக பேசுகிறீடி, வயசான பாட்டி மாதிரியும் பேசுகிற, கொஞ்சம் வயசு பிள்ள மாதிரியும் பேசுகிற, ஆண் குரல்லையும் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க. உன் குரலில் கூட பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி குரல்லே பேசுகிறாங்க. நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லா குரல்லையுமே பேசுவேன். ஏன் உங்கள் அண்ணன்ட்ட நான் வந்து வேறு லேடி மாதிரி பேசலையா மனோஜ்கிட்ட? அது மாதிரி நான் எல்லா குரல்லையும் பேசுவேன். உங்கள் அண்ணன் முத்து சொன்ன மாதிரி நான் பல குரல் பண்ணி என்னன்னாலும் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. டேய் செமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இது எப்படி செஞ்ச ரவி, செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இது மீனா அண்ணி சொல்லி தந்தது தான் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லி தந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது வித்தியாசமாக ஒரு உணவு செய்யணும். எங்கள் ஹோட்டல்லே நான் தான் பெரிய ஆளாக வரணும்னு கேட்கும்போது அண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதை பண்ணி எல்லார்ட்டையும் கொடுத்தேன். சமான்ட்டார் எங்கள் ஓனரே. இந்த உணவை வந்து நாளையிலேருந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து வர லாபத்தில் 25% எனக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ இந்த உணவுப் பொருளில் இதில் 25% எனக்குன்னு சொல்லிட்டாரு ஓனர் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ அப்படி போகிற பக்கம் பார்த்தா நீ ரெஸ்டாரண்ட்டே வைக்காமல் பெரிய கோடீஸ்வரனா இருப்பலையே அப்படிங்கிறாங்க. ஒரு 5000 விற்கினா நம்மளுக்கு அதில் ஒரு நாளில் ஒரு பகுதியை பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான், நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்படி ஒன்று ஒன்றா பண்ணி டெவலப் பண்ணு. அதே மாதிரி மீனை விட்டுறாத. அவங்ககிட்ட நிறைய சமையல் குறிப்பு கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி விதவிதமாக பண்ணிவிட்டு அதில் வந்து சோதனை பண்ணதுக்கு என்னை விட்டுருங்க. என்னைய ஒரு எலியாக பயன்படுத்திக்கோ. எனக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, உனக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்ட மாதிரியும் ஆச்சு. அதே மாதிரி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டுவோம். அதே மாதிரி நான் ஸ்டூடியோ இருந்தால் ஸ்டூடியோ கொண்டு வந்துடு, நான் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு வந்துடு. ஏன் ரன்னிங்கில் நான் பைக்கில் இருந்தால் கூட நீ கொண்டு வந்துடு அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம் நீ எங்கெல்லாம் போறியா அங்கெல்லாம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற. நீ கொண்டு வாடா, அதுக்கு தான் நான் சமையல்காரன் நீ கட்டியிருக்கேன் அப்படிங்க. நீ சமையல்காரனா அப்படிங்கிறாங்க. நீ கிட்டத்தட்ட சமையல்காரன் தான், அதுக்கு தான் உன்னை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் செல்ல சண்டை போட்டுட்ருக்கத இன்ஜினியர் பார்க்குறாரு. இன்னும் நீங்கள் வந்து லவ்வராக தான் இருக்கீங்க, கணவன் மனைவியான்னு மாறல போலையே அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் மட்டும் இல்லை, சிறந்த தம்பதி போட்டியில் கூட அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ரவி. நாங்கள் என்றைக்குமே லவ்வர்ஸ் தான். இது என் காதலன், நான் அவளுடைய காதலி அப்படிங்கிறாங்க. சுருதி டப்பிங்லாம் முடிச்சுட்டு இன்னும் வேறு வேலை இருந்தால் பார்ப்பியா அப்படிங்கிறாங்க. சார் அவசரம்னு வந்தேன் அவ்வளோதான், இன்னும் வந்து என் ஆள் வந்துட்டார், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ரவி வா வீட்டு வரைக்கும் ஒரு முக்கியமான கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. சுருதி நான் சாப்பாடு தந்துட்டு நான் ஹோட்டல் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சம்பளம் தராங்க அப்படிங்கிறாங்க. நானும் உனக்கு சம்பளம் தரேன் வா அப்படிங்கிறாங்க. உன் சம்பளம் தேவையில்ல, நான் கேண்டீனுக்கு போகிறேன், நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனாவுக்கு இன்னொரு கால் வருது, பூ நிறைய வேணும்னு சொல்லிட்டு. அங்கே ஃபோன் பண்ணால் அங்கே போயிடுறாங்க. மீனா எப்போ வருவீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு ஆஃபர் வந்துச்சு சுருதியை, நான் வந்துட்டேன். என்ன மீனா நீங்கள் 1/2 மணி நேரத்தில் வருவேன்னு சொன்னீங்க, நானே ஒரு 2 ஹவரில் வந்துட்டேன், நீங்கள் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. சுருதி தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கின்னு பார்த்து நிறைய ஆஃபர் வருது. வருமானம் வரும்போது நான் வந்து ஏதாவது உழைச்சா தான். உங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு ஃபிக்ஸட் சம்பளம் கிடையாது. இன்றைக்கி ஒரு வியாபாரம் ஆகுதுன்னா அதை வச்சு வருமானம் வரும், மற்றபடி கிடைக்கிறது தானே சுருதி அப்படிங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் கூட உங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து தரேனே அப்படிங்கிறாங்க. என்ன ஆர்டர் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் கம்பெனியில் வந்து முன்னாடி வந்து நாடகத்துக்கு மட்டும்தான் டப்பிங் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக சினிமாவுக்கெலாம் டப்பிங் பேச ஆரம்பிக்கும். சினிமாவில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூ அலங்காரம்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. உடனே ஒரு கால் வருது. கால் வந்தோடனே இந்த மாதிரி நான் இன்ஜினியர் பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சினிமா ஷூட்டிங் ஒன்று சின்னதாக டப்பிங் பேசிட்டு போனாலா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பூ கொஞ்சம் அலங்காரம் பண்ண வேண்டியிருக்கு, நீ யாரோ ஒரு ஆள் சொன்னலாமா முன்னாடி, அவங்க வருவாங்களா அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க, இப்போ தான் அவங்ககிட்ட இப்படி சொன்னேன், சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நான் சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, இந்த சினிமாவில்
ஷூட்டிங் நடக்கும்போது பூ அலங்காரம்லாம் தேவைப்படும்னு சொன்னோம்ல அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நான் இந்த இடத்துல இருக்கேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து போகிறாங்க. வாங்க நேராக இன்ஜினியர் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நேராக போய் பார்க்காங்க. ஏமாங்க பாருங்கள், நாளைக்கு சினிமா நடக்கும். கிட்டத்தட்ட பூ வந்து ஒரு 300 கிலோ வேணும். 300 கிலோ வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 300 கிலோ வேணும். 300 கிலோ ரோஜா வேணும். மல்லிகைப்பூ ஒரு 300 கிலோ வேணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டி ஒரே நாளில் தரணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதுவுமே கட்ட வேண்டாம், எல்லாமே உதிர் பூவாக இருக்கணும். ஹீரோயின் போகும்போது ஹீரோ வந்து மொட்டை மாடியிலேருந்து அவ்வளோத்தையும் வீசணும் அப்படிங்கிறாங்க. ஓ சூப்பரு அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சூப்பர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஈஸி ஸ்ருதி, பூவை வாங்கி அப்படி நான் வந்து கை மாற்றி கொடுக்கணும் அவ்வளோதான். இதில் ஒரு வேலையுமே இல்லை. மொத்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எவ்வளோம்மா வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, எங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. ஸ்ருதி அதனால் காலை மிதிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் மீனா, இது வந்து சினிமா கம்பெனிக்கு சாரும் தரப்போகிறதில்ல, நானும் தரப்போகிறதில்ல, சரியா? நீங்கள் சாதாரணமாக பூ விற்கிங்களா, இப்போ ஒரு 1,00,000 ரூபா பூன்னா 5,00,000 ரூபா நீங்கள் சொல்லணும். 4 மடங்கு கூட்டி சொல்லணும். அப்போனா தான் உங்களுக்கு கட்டும். இது வந்து தினம் கிடைக்காது. இன்றைக்கி சினிமா எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ உங்களை கூப்பிடலாம், ஏன் கூப்பிடாமலும் இருக்கலாம். அப்போ கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். 1,00,000 அவங்க கேட்குற பூலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அவங்க கேட்குற பூ எல்லாமே ஒரு 2,00,000 ரூபா வந்துடும் அப்படிங்கிறாங்க. 2ஆ இதில் ஒரு 8 வச்சுக்கோங்க, 10,00,000 ரூபா ஆகும்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சொன்னால் தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவங்களுக்கு இவ்வளோ பூ வரதுக்கு 10,00,000 ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தானா, சரி சரி, 10,00,000 ரூபாய்க்கு இப்போ நாங்கள் ஒரு 5,00,000 ரூபா தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5,00,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு ரொம்ப கண்ணீர் வந்துடுது. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அழுறீங்க, காணாதுன்னா சொல்லுங்கள், கூட 2,00,000 ரூபா தரேன். ஸ்ருதி 12,00,000 ரூபாயா கொடுத்துடலாம், இவங்க நம்மளுக்கு பூ கொடுக்க சொல்லிடு. அதுபோக ஷூட்டிங் வந்து எப்பப்போ வருமோ அப்போ பூராமே இந்த பொண்ணுக்கு தான் ஆர்டர் கொடுப்போம். இவங்க பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. இவங்க பேர் மீனா அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதில் வேலை பார்க்குற ஒரு ஆளை அனுப்புகிறாரு. நேராக ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் பேர் பத்திரம் டைப் அடித்து கொடுக்குறாரு, 20 ரூபா பத்திரத்தில். அவங்க டைப் அடித்து கொடுத்தோன்னா ஒரு நோட்ரி பப்ளிக்கை போய் பார்க்குறாங்க. அவங்க சீல் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு, சரிங்களா, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, நாங்கள் பிடிங்க அட்வான்ஸ் 5,00,000 ரூபாய் பிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் இவ்வளோ பெரிய தொகையை நான் வாங்கினதில்ல, என் வீட்டுக்காரையும் வர சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒரு பெரிய பூ ஆர்டர் வந்துருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன எவ்வளோ மீனா, 1,00,000 2,00,000 அப்படிங்கிறாங்க. ஏங்க 12,00,000 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 12,00,000 அப்படிங்கிறாங்க. 12,00,000 ரூபாய்க்கு நாளைக்கே பூ எடுக்கணுங்க, எப்படி முடியும், அவ்வளோ ஆள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு ஒன்றுமே வேண்டாங்க, ஒரு 407 நம்ம வந்து அந்த பூக்களப்புறம் கொண்டு அந்த இடத்துல போய் இறக்குனா போதும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபா தான் செலவாகும், மீதி எல்லாமே நம்மளுக்கு லாபம் தாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாங்க, இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தது ஸ்ருதி தான். சினிமா எடுக்க போகிறாங்களாம். அதில் ஹீரோயின் நடந்து போகும்போது மொட்டை மாடியில் நின்று ஹீரோ வந்து பூவை வந்து விதைக்கணுமா, அதுக்காக தான் கேட்குறாங்க அப்படிங்க. இவ்வளோ பூவா அப்படிங்கிறாங்க. நான் கூட நினச்சேங்க இவ்வளோ பூவை வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன், அவங்க ஸ்டூடியோவில் தான், ஸ்ருதி ஸ்டூடியோவில் தான் இருக்கேன் அப்படிங்கிற. உடனே வரேன்னு சொல்லிட்டு வராங்க. உடனே முத்து வந்து கையெடுத்து கும்பிட்றாரு. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ஸ்ருதிக்கு சொல்லுங்கள், ஸ்ருதி தான் சொன்னாங்க. நீங்கள் சினிமாக்கு டப்பிங் பேசுகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஷூட்டிங் எதுவும் நடந்தால் பூ எதுவும் வேணும்னா கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கு தான் ஆர்டர் நீங்கள் கொடுக்கணும், அது எங்கள் அக்கா அப்படி இப்படின்னு சொன்னான். ஸ்ருதியை வந்து நாங்கள் ரெகுலராக வேலைக்கு வச்சுக்கணுன்னா அவள் சொல்கிறத நாங்கள் கேட்டு தாங்கணும். சினிமாவில் எப்பப்போ ஷூட்டிங் நடக்கும் அதுக்கு கண்டிப்பாக பூவுக்கு நான் மீனாட்ட தான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் அவர், இப்போ தான் வளர்ந்து வராரு. அவருக்கு வந்து எல்லா படத்துலையுமே பூக்களை வச்சு ஒரு சென்டிமெண்ட் வைக்கணும் ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து அவர் எப்பவும் கேட்பார், நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கும் முத்துக்கும் பயங்கர சந்தோஷம். ஸ்ருதி ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை முத்து, நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன், ஒரு ஆர்டரை பிடிச்சி கொடுத்துருக்கேன், நீங்கள் பூவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு கொடுத்துருங்க, நீங்கள் கொடுக்குற பூவே என்ன வரும், சினிமாவில் வரும், அது நீங்கள் எப்போ கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஏன் சினிமாவில் பூ அலங்காரம்னு சொல்லிட்டு மீனா பேர் வரும் அப்படிங்கிறாங்க. மீனா சினிமா திரையில் நீயும் தெரிய போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, மீனா பேர் மட்டும் வரும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே போதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, எப்பா ஸ்ருதி ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்காப்பா, சினிமாவுக்கு
மீனா பூ சப்ளை பண்ண மாதிரி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. என்னங்க எதுவும் சந்தோஷமான செய்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, கொஞ்சம் இனிப்பு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாதுல்ல அப்படிங்க. கொண்டு வா நீ முதல்ல அப்படிங்கிறாங்க. ஜிலேபி கொண்டு கொடுக்குறாங்க. யார் வேணும் தான் இது அப்படிங்கிறாங்க. மனோஜ் தாங்க வேண்டு வந்தான், அவனுக்கு வேணும் தான், எனக்கு கொஞ்சம் தந்தான் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட விஜயா அப்படின்னு கொட்டி விடுதாங்க. எனக்கு எதுக்குங்க கொடுக்கீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சினிமாவுக்கே மீனா வந்து பூவை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. என்னது சினிமாவுக்கு இது பண்ணுறாங்களா, ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு வாங்கியிருப்பாங்க 10 ரூபாய்க்கு, இது பெரிய அதிசயமா அப்படிங்கிறாங்க. பெரிய அதிசயமாவா, 12 லட்ச ரூபாய்க்கு பூ வந்து ஒரே நாளில் மீனா கொடுக்குறா. என்னங்க சொல்கிறீங்க, ஒரே நாளில் 12 லட்ச ரூபாய்க்கு பூ கொடுக்கலாம் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 12 லட்ச ரூபாய்க்கு மீனா பூ கொடுக்குறா. அதில் லாபம் மட்டுமே மீனாவுக்கு வந்து அமௌண்ட்டை பார்த்தா நீனே அரண்டுருவ. 9.5 லட்ச ரூபா அவளுக்கு லாபம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அவ்வளோ லாபம் அவளுக்கு வரப்போகுது, சும்மா லேசு கிடையாது. என் மருமக பெரிய ஆளாக வருவா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. 100% உண்மை. இப்போ முத்து மீனாவும் அந்த செக்கோடு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏகப்பட்ட பேர் செக்கு வந்து கலெக்ஷன் ஆகாத செக்கு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டர் யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா, என் செல்ல மருமகா, கடைக்குட்டி மருமகா, ரவியோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. யார் இந்த சுருதியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த சுருதி டப்பிங் பண்ண போகிறோம்ல, அங்கே நாடகத்துக்கு மட்டும்தான் முன்னாடி டப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து சினிமாவுக்கும் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் டப்பிங் பண்ணையில் வந்து அவங்க மீனா வந்து மாதிரி பூ கட்டுறாங்க, பூ கட்டுறாங்க. அதனால் ஆர்டர்னால் எங்கள் அக்காவில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாப்புல. சினிமாவுக்கு டப்பிங் சுருதி பேசுறதுனால அதே இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த சுருதி பொண்ணுக்கு அறிவே இல்லைங்க, யாரை வளர்த்து விடணும் வைக்கணும்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் சினிமாவில் வந்து பூ மட்டும்தான் இது பண்ணுவாங்களாம், கண்டிப்பாக மேக்கப் இருக்கும்ல, அதில் சுருதி நம்ம ரோஹிணியை சொன்னால் அதுலேயும் பல லட்ச ரூபா நம்மளுக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. சுருதி வந்து ஒரு கதையை இது பண்ணியிருக்கா, வேணால் பேசி பார்ப்போம், அது அவள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மீனாவுக்கெலாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடச்சுன்னா மதிக்கவே மாட்டாங்க, சுருதிகிட்ட சொல்லி அதை கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்க, சுருதிகிட்ட சொல்லி கேன்சல் பண்ணணுமா, அவங்களே மாடியில் வீடு கட்டுறதுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே கலங்கி போய் நின்றாங்க. அவங்களுக்கு இந்த தொகை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இது நானும் சொல்ல மாட்டேன், நீனும் சொல்லக்கூடாது, தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது. சுருதிக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி மீனாட்ட கொடுத்தா சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் கொடுத்துருக்கான். நல்லா பண்ணட்டும், நல்லா ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து, ரவி, சுருதி வந்துடுறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே டேய் முத்து வாழ்த்துக்கள்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த செக்கை நீ ஆசீர்வாதம் பண்ணி தாப்பா, விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறேன். அவள் நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் காலில் விழுந்தாங்க. நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அவங்க என்றைக்கும் நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த பூ ஆர்டர் யாரு கூட போயிருக்கலாம், ஆனால் நீ வந்து நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நினச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கள் அக்கா, மீனா எங்கள் அக்கா, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணத்தானே செய்யணும். அவங்க எனக்கு நிறைய வகையில் உதவியாக இருக்கிறாங்க, சமைச்சு தராங்க, என்னை கூட பிறந்த சகோதரி அப்பா வைக்கிறாங்க, ஏதாவது ஒன்றுனா எனக்கு உரிமையாக சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது தப்பு மனதுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும்போது எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் அக்காவுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய தானே செய்யணும். எங்கள் அக்கா மாடியில் வீடு கட்ட கஷ்டப்படுறாங்க, அதுபோக நான் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க மீனா அக்கா, இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் இது ஒரு ஆர்டர் நம்மளால் முடிஞ்சுன்னா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னேன், அதுவும் உடனே கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன் சுருதி இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ரோகிணிக்கு பண்ணு, நீ பணக்காரி அவள் பணக்காரி, பணம் ஈக்குவல் ஆகும். இவள் தர டிக்கெட்டுமா, இவளுக்கெல்லாம் நீ பண்ணாதம்மா அப்படிங்கிறாங்க. யார் ஆண்டி தர டிக்கெட்டு, எல்லோரும் தரையிலேருந்து தான் ஆண்டி வந்து கோபுரத்துக்கு போக முடியும், தர இல்லாமல் யாருமே கோபுரத்துக்கு போக முடியாது. மீனா ஒரு நாள் கோபுரத்துக்கு போவாங்க. ஏன் சினிமா ஆஃபர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 ஆஃபர் வந்தால் கூட இவங்களுக்கு ஒரு ஆஃபருக்கு 10 லட்சம் கிடையாது, 10 ஆஃபர் வாங்கினா 1 கோடி ரூபா வருஷம் எங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படிங்கிறாங்க. என்னது 1 கோடி ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. பிறகு இதே சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய இதே கிடையாது, சம்முன்னு பண்ணிடுவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாரு. இங்கே விஜயாவுக்கு சரியான வயிறு எரியுது. நடந்ததை ரோகிணிக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ரோகிணி, இந்த வீட்டில் கடை நடக்கிற அநியாயத்தை கேட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி, இந்த மீனா எதுவும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி எதுவும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி ஒன்றும் சொல்லலாமா, ஆனால் அந்த சுருதி அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே ஆடுறா அப்படிங்கிறாங்க. பண திமிரு ஆண்டி, பணக்காரங்களுக்கே உள்ளது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்கிட்ட இல்லாத பணமாம்மா,
அவகிட்ட இருக்குது. ஆனாலும் நீ எவ்வளோ வந்து பொறுமையாக இருக்க, எவ்வளோ இதாக இருக்க. ஆனால் அந்த பிள்ளை எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வீம்புக்கு செய்யுது அந்த பிள்ளை. இந்த மாதிரி இது பண்ணுறதும், அவளுக்கு ஆஃபர் வாங்கி கொடுக்குறதும் வைக்கிறதுமா இருக்குது. இன்றைக்கி வர சினிமாவுக்கே இந்த மீனா வந்து பூ கொடுக்கலாம் அப்படி. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒரு மாலை கேட்டிருப்பாங்க, அதுவும் சுருதி வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிற. ஒரு மாலையா? 12 லட்ச ரூபாய்க்கு பூ ஆர்டர் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி 12 லட்ச ரூபாய்க்கா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி 12 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 1,50,000 லட்ச ரூபா தான் பூவே ஆகுமா? கெட்டி ஏதோ கொடுக்க வேண்டாமா? முழு பூவை அப்படி வாங்கி கை மாற்றி மட்டும் விட்டால் போதுமா? இதில் வேலையாள் கூலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. லோடு மண் கூலி மட்டும்தான். இங்கேருந்து கொண்டு சேர்க்கறது மட்டும்தான். இவ்வளோ பெரிய ஆஃபர் எடுத்து கொடுத்துருக்கா. நான் கூட வந்து சரி நீ பணக்காரி, ரோகிணி பணக்காரி, அவளுக்கு வந்து இந்த மேக்கப் பண்ணதுக்கு வந்து இது பண்ணி கொடு, அவளும் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அவளுக்கும் சில லட்சம் கிடச்சா நல்லா இருக்கும்ல, அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ஆகும்லன்னு சொல்லும்போது, அதுக்கெலாம் சினிமாவில் அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. பூ மட்டும் தான் ரொம்ப ரேர். அதை வந்து கொடுக்குறது எல்லாரும் ஆள் கிடையாது. அதனால தான் நான் மீனை அமர்த்தி விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுதாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த சுருதி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மீனாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா மீனா சமைச்சு கொடுக்குறாங்க. சுருதிக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப உயிர். அதை வந்து மீனா கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அதுதான் மேட்ரா? அந்த சாப்பாடை கொடுத்து அவளை கவர் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரைட்டு நம்மளும் சுருதிக்கு வந்து எதையாவது கொடுத்து கவர் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி நீ வை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அல்வா கிண்டுனா சூப்பர்னு சொல்லிட்டு சின்ன வயசில் சொல்லுவாங்களானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அல்வா கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள சமையல்கிட்ட போய் அல்வா கிண்ட போய் நிற்காங்க. அப்போ மீனா வராங்க. வந்துட்டு என்ன ஆண்டி எதுவும் செய்யணும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்க. எனக்கு எல்லாம் தெரியும், வெளில போ அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ பூவை வர தானே பார்க்க போகிறேன், முதல்ல போ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, முதல்ல நான் மார்க்கெட்டு போகணும், மார்க்கெட்டு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டில் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. முத்து நாளைக்கு காலையில் இந்த இடத்துல பூ இருக்கும், நீங்கள் வந்து கூட மட்டும் வந்தால் போதும், எந்த இடம்னு காமிச்சிருக்கோம் அங்கே பூ கொண்டு கொடுத்துருவோம், வண்டி எங்ககிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் வண்டி வரலாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா முத்து, பூ வந்து நீங்கள் சொல்கிற வழியிலேருந்து அங்கே பார்த்து வருது, நாங்கள் அங்கேயே நிப்பாட்டி அப்படியே கொடுத்துருவோம், நீங்கள் அந்த ஸ்பாட்டில் மட்டும் இருங்க, எந்த இடம் மட்டும் இதில் இறக்கணும்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ நம்மளுக்கு வாடகை ஒரு 50,000 மிஞ்சுது அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் லாபம் நல்லா வருதுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே சுருதி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு எதுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இதை சொல்லதுக்கு தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பேய் படம் காமிக்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஐயோ, ஓ நம்ம வந்து ரோகிணியோட ரிப்போர்ட்டை காமிக்கலாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வேண்டாம் இப்போ காமிக்க வேண்டாம், மீனாவுக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, நாளைக்கு இந்த பூவெல்லாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயான அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. அப்புறம் ஈவினிங் வந்தோடனே ரோகிணிக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது. இந்த மீனெல்லாம் பெரிய ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சே, நம்ம சொந்த பார்லரையும் விட்டுட்டு இப்படி நம்ம கூலிக்கு வேலை பார்த்துட்ருக்கோமே, என்றைக்கு சொந்த பார்லர் வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு விடிய காலமே முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க. ஏங்க வீட்டு வேலை ஒரு வேலையும் செய்யாமல் அவள் கிளம்பி போகிறா அப்படிங்கிறாங்க. இந்த பாரு விஜயா, வாழ்க்கை வரலாற்றிலே நம்ம குடும்பத்திலே சினிமாவுக்கு யாரும் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. முறையாக மீனாவும் முத்துவும் பூ கொடுக்க போகிறாங்க, போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. லோடு கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்துடுது. முத்து மீனாவில் இறக்க சொல்கிறாங்க, இறக்கி வச்சிடுறாங்க. இறக்கி வச்சுட்டு சார் பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அந்த சினிமாவுக்கு உள்ள இன்ஜினியரும் சினிமாவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபரும் அந்த ஸ்டூடியோ இன்ஜினியரும் நிற்கிறாங்க. சரி சரி ஓகே இருக்கட்டும், ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. மீதி பணம் வாங்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் ஸ்ருதிகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போனோன்னா ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இன்னும் எந்திரிக்கலை. உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் பூவை கொண்டு இறக்கிட்டு வந்துட்டோம் ஓகேன்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, அதுக்குள்ளே போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம போய்ட்டு வந்துட்டோம், நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஃபோன் அடிக்கிறாங்க இந்த இன்ஜினியருக்கு. சார் இந்த மாதிரி பூ இறக்கிட்டாங்களா அப்படிங்கிற இறக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கா சார், பூ செமையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அவங்களுக்கு மீதி பணம் அப்படிங்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பரை மட்டும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்ருமா, நான் 10 நிமிஷத்தில் ஏற்றி விட்ருதேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்ம போட்டு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எழுதி கொடுக்காரு. உடனே ஸ்ருதி அனுப்பிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஸ்ருதி 10 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் ஏறிட்டுன்னு ஒன்று சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பணத்தை போட்டு விட்றாங்க. போட்டு விட்டு ஸ்ருதிக்கு சொல்கிறாங்க. ஸ்ருதி இந்த மீனா அங்கே அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டேன் அப்படிங்கிறாங்க பணத்தை. உடனே இவங்களும் மீனா
பணம் ஏற்றான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மீனா பணம் ஏறிடுச்சுங்க பாருங்கள், முத்து பணம் ஏறிட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. 7 லட்ச ரூபா உடனே ஏற்றி விட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா பூ வந்து 1 லட்ச ரூபா தான்ப்பா செலவு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா கிடச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, ஒரே நாளில் 11 லட்ச ரூபா சம்பாதிக்க பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. எல்லாமே அந்த சுருதியால் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் சுருதியால் மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டியாலையும் தான். உன் பொண்டாட்டி வந்து ஒரு மனமிக்க ஒரு தொழில் பண்ணுறா, அதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குது. என்ன கோபுரத்துக்கும் அதான் பயன்படுது, குடிசைக்கும் அதான் பயன்படுது. அப்பேற்பட்ட தொழிலாக பண்ணுறா அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு பொறாமன்னா பொறாமை, அப்படி ஒரு பொறாமை இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை நம்ம வீட்டில் இருந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சுருதிக்கு களவு கிடந்த சந்தோஷம். மீனா இன்றைக்கி நீங்கள் எனக்கு பார்ட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. சுருதி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் செம்மையாக ஒரு சமையல் பண்ணி எனக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சுருதிக்கு வந்து மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், மட்டன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மட்டன் குழம்பு வைக்கிறாங்க. குழம்பு வச்சுட்டு சுருதி இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. செம அப்படின்னுட்டுருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போய் மீனாட்ட அந்த ரோகிணியை பற்றி கதையை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே வந்துட்டு இன்னொரு சிந்தனையும் ஓடுது. இந்த ஆன்ட்டி பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேய்க்கு பயப்பட மாட்டாங்களா? சரி என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே பார்வதி வீட்டில் போய் இங்கே நடந்தது பூராமே சொல்லுதாங்க. இவெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எங்கே மதிக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உனக்கு கோடீஸ்வரி தானே பிடிக்கும், மீனா கோடீஸ்வரியாக பிறக்கலை, ஆனால் கோடீஸ்வரியாக மாறிடுவான். அப்போ உனக்கு பிடிக்கும்ல விஜயா. இப்போ லட்சக்கணக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 10 வியாபாரம் வந்து ஒரே வருஷத்தில் பண்ணால் அவன்கிட்ட கோடி வந்துடும். கோடி வந்தோடனே மீனா மாதிரி ஒரு மருமகன் உண்டுமா, முத்து மாதிரி ஒரு பையன் உண்டுமான்னு நீ சொல்ல தான் போகிறேன், நான் அதை கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க லட்சத்தில் சம்பாதிக்கணும் பார்வதி, ஆனால் ரோகிணியும் சுருதியும் கோடீஸ்வரிங்க, இப்போமே கோடி வச்சுருக்காங்க. அந்த கோடியை வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பலாயிரம் கோடி ஆயிரும். ஆனால் ஒரு நாளும் இந்த மீனாவும் முத்து அந்த லெவலுக்கு வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்லுதான் கேட்டுக்கா விஜயா, அவங்க பணம் வந்து அவங்க உருவாக்குனதில்லை, அவங்க அப்பா அவங்க போட்டாங்கன்னா உருவாக்குனது. ஆனால் இவங்க ₹1 காசு உருவாக்குனாலும் இவங்க உழைப்பில் முத்து மீனா உருவாக்குறது. இதுதான் பெருசு, அதை புரிஞ்சுக்கோ. இதை வந்து அவங்க என்னனாலும் செய்ய முடியும். ஆனால் அந்த சொத்தை அவங்க பயன்படுத்தணும்னா 1000 நடைமுறை இருக்கும். அவங்களுடைய பெற்றவங்ககிட்ட கேட்கணுன்னு ஏகப்பட்ட நடைமுறை இருக்குது. ஆனால் முத்து மீனாவும் செலவு பண்ணால் யார்ட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இங்கே வந்தாலும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு அங்கே இருந்தால் தான் எரிச்சலாக இருக்குன்னா இங்கே உன் வீட்டில் இருந்தாலும் எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மலன்னு கிளம்பி வெளில போகிறாங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வாசலுக்கு வராங்க. சுருதி மொட்டை மாடிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. விஜயா ஆண்டி வராங்க. ஓ, இவங்க வந்து பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்கள்ல, இன்றைக்கி பேயங்காட்டுவோம், பயப்படுதாங்களா பயப்படலையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏணிப்படி பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. விஜயா படியில் ஏறி மாடிக்கு வரும்போது ஓ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பயந்துட்டு ஓ அப்படின்னு கத்தி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்து படியில் பரண்டு பொத்துன்னு விழுந்து போகிறாங்க. உடனே மீனான்னு ஓடி வராங்க. சொல்லுது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி பேய்க்கு போயிட மாட்டேன்னு சொன்னாங்க, நான் பயங்காட்டினேன், அவங்க பயந்து போய் பொத்துன்னு விழுந்துட்டாங்க, இப்போ வந்து படியில் விழுந்துட்டாங்க, அவங்க மூச்சு வச்சில் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் தண்ணி தெளிக்கிறாங்க. இங்கே விஜயா அப்படியே கிறங்கவே இருக்காங்க. கால் பிறண்டுருது. அது போக விஜயா மண்டை உடஞ்சிருது. உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே தண்ணியை கொடுக்காங்க. கொடுத்தோடனே அண்ணாமலை அப்போ வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆன்ட்டி வந்து பேய்க்கு போய் விட மாட்டேன்னு சொன்னாங்க, நான் கொஞ்சம் பயம் காட்டினேன், ஆன்ட்டி உருண்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜய் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா படியிலேருந்து உருண்டு விழுந்துட்டா, மண்டை உடஞ்சி போச்சு, சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து வராரு முத்து. காரில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்கு வயசாகிருச்சு, அதனால் வந்து தையல் போடுறதுக்கு ஒரு சில நடைமுறையை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாத்திரைலாம் நீங்கள் மெடிக்கலில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அனுப்புகிறாங்க. உடனே சுருதியை வந்து எல்லாருமே சத்தம் போடுறாங்க. மனோஜ் வந்து ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் பயப்படவே மாட்டேன்னு சொன்னாங்க, பயம் காட்டுறது தான் அப்படி பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பொறுப்பே இல்லை ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஸ்ருதியை பார்த்து. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது ரோகிணி. ஸ்ருதி செல்லில் உள்ள ரிப்போர்ட்டை ரோகிணிகிட்ட காமிக்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.